ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு புதிய மாதம், கடந்த மே மாதம் முழுவதும் கண்ணின் மணி போல நம்மை பாதுகாத்தார். ஆண்டவருக்கு கோடி நன்றிகள். இந்த புதிய மாதம் 6வது மாதம், புதிய கல்வி ஆண்டு. வேதம் சொல்லுகிறது, வருஷத்தின் நடுவில் அவருடைய கிரியைகளை உயிர்ப்பிக்கிற தேவன். ஆனாலும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த 6வது மாதம் எப்படி ஆண்டவரே எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் நடத்தப் போகிறீர் என்று ஆண்டவருடைய பாதத்தில் உபவாசித்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எனக்கு காண்பித்த வேத வசனம் மீகா 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு வந்தபோது உன்னை அதிசயங்களை காணச் செய்த ஆண்டவர் அதிசயங்களை காணச் செய்வார். நம் முன்னோர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது அவர்கள் அதிசயங்களை கண்டார்களாம். அதே போல் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அதிசயங்களை காணச் செய்வார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே, எகிப்தில் இருந்து புறப்பட்ட போது என்று வேதம் சொல்லுகிறது. எகிப்து என்றால் என்ன? உபாகமம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். நீ எகிப்தில் அடிமையாய் இருந்தாய் என்பதை நினைப்பாயாக. பார்த்தீர்களா? எகிப்து என்றால் அடிமைத்தன வாழ்வு, சாபம், பாவம், நோய்கள் நிறைந்த, தரித்திரம் நிறைந்த ஒரு வாழ்வை குறிக்கிறது. அங்கு இருந்து நம் ஆண்டவராகிய கடவுள் நம் முன்னோர்களை தமது ஓங்கிய புயத்தினாலும் வல்லமை உள்ள கரத்தினாலும் மீட்டு கொண்டு வந்தாராம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே, எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட போது நாம் கண்ட அதிசயங்களை நம்முடைய இந்த நாட்களில், அன்றைக்கு நம் முன்னோர்கள் கண்டார்கள், இன்றைக்கு அப்படிப்பட்ட அதிசயங்களை நாம் காண்போம் என்பது நிச்சயம். சரி, அப்படியானால் எகிப்து என்பது அடிமைத்தன வாழ்க்கையை குறிக்கிறது. அங்கிருந்து நம்முடைய ஆண்டவர் தம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் வல்லமையினாலும் நம்மை மீட்டு கொண்டு வந்தார். அப்பொழுது எகிப்திலிருந்து புறப்பட்ட போது அதிசயங்களை கண்டீர்களே என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? அது என்னங்க அதிசயம்? எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்கள். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது 10 முறை என்னை பரீட்சித்து பார்த்தீர்களே என்று வேதம் சொல்லுகிறது. பார்த்தீர்களா? நம் முன்னோர்களை சாதாரணமா தேவன் அழைத்து கொண்டு வந்து விடவில்லையாம். 10 விதமான அற்புதங்களை செய்து நடத்தி கொண்டு வந்தாராம். அது என்ன? வேதம் சொல்லுகிறது. யாத்திரையாகமம் 7ஆம் அதிகாரம் 8, 9, 10 இந்த அதிகாரங்களை நீங்கள் படித்து பாருங்கள். பார்வோனுக்கு முன்பதாக, அதாவது எகிப்தின் மன்னன் பார்வோனுக்கு முன்பதாக மோசே வழியா, ஆரோன் வழியா தேவன் 10 விதமான அற்புதங்களை செய்து நம் முன்னோரை வழிநடத்தி கொண்டு வந்தாராம். அதைத்தான் அந்த வேத பகுதியிலே நீங்களும் நானும் வாசிக்கலாம். எதை கொண்டு அற்புதங்கள் செய்தார் தெரியுமா? மோசே கையில் இருந்தது ஒரு கோல், ஆரோன் அவருடைய சகோதரர் கையில் இருந்தது ஒரு கோல். இந்த கோலை கொண்டே ஆண்டவராகிய கடவுள் 10 விதமான அற்புதங்களை பார்வோனுக்கு முன்பதாக செய்து அற்புதமாய் நடத்தி கொண்டு வந்தாராம். அதில் யாத்திரையாகமம் 7ஆம் அதிகாரம் 7லிருந்து 12 வசனத்தை பாருங்கள். அங்கு ஆரோனுக்கு வயது 83, மோசேக்கு வயது 80. இவர்களை தேவன் அழைத்து தெரிந்து கொண்டு வந்து பார்வோனுக்கு முன்பதாக நிறுத்தும்போது அவர்களுடைய கோலை போடுகிறார்கள். பார்வோனுக்கு முன்பதாக மோசே கையில் இருந்து கீழே விழுந்த கோல் பாம்பாக மாறுகிறது. பார்வோன் பார்க்கிறார், தன்னுடைய
தேசத்தில் இருக்கிற மந்திரவாதிகள், சூனியக்காரர்கள், சாஸ்திரிகளை கொண்டு வந்து அவர்கள் கைகளில் இருக்கிற கோலை கீழே போடுகிறார். ஒவ்வொருவருடைய கோலும் பாம்பாக மாறுகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆரோனுடைய கோலோ மந்திரவாதிகளுடைய ஒவ்வொரு சர்ப்பத்தையும் விழுங்கிற்று என்று. பார்த்தீர்களா? தேவன் நம் கரங்களில் ஒரு கோல் கொடுத்திருக்கிறார். அதுதான் போதக கோல். இந்த வேத வசனம் என்கிற கோல். இந்த வேத வசனத்தை வைத்து இந்த நாட்களில் நாம் தேவனிடத்தில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் சொல்லி சொல்லி நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். எப்படி? ஆண்டவனே, எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்ட போது மோசேயும் ஆரோனும் பார்வோனுக்கு முன்பதாக 10 விதமான அற்புதங்கள். கோலை போட்டார்கள், பாம்பாக மாறியது. கோலை வைத்து தண்ணீரை அடித்தார்கள், இரத்தமாக மாறியது. கோலை வைத்து அடித்தார்கள், தவளையாக மாறியது. எகிப்து தேசம் முழுவதும் வண்டுகள் வந்தது. எகிப்து தேசம் முழுவதும் பேன்கள் வந்தது. எகிப்து தேசம் முழுவதும் கொள்ளை நோய்கள் வந்தது. எகிப்து தேசம் முழுவதும் பலவிதமான இருள் சூழ்ந்து கொண்டது என்று இப்படி 10 விதமான அடையாளங்களை தேவன் காட்டிக்கொண்டே வந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதை சொல்லி சொல்லியே நீங்களும் நானும் தேவனிடத்தில் இருந்து அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகையினால் தான் அங்கு மீகா சொல்லுகிறார், உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் போது நீ பார்த்தாயே, அத்தனை அற்புதங்களையும் அதிசயங்களையும் உன் முன்னால் செய்வேன் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களில் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வார். நமக்கு முன்பதாக இருக்கக்கூடிய சர்ப்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நோய்கள் எல்லாவற்றையும் ஆரோன் கோல் விழுங்கிற்று. புதிய ஏற்பாட்டில் யார் அதை விழுங்குவார்? வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 25:8 பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விளங்குவார். அதைத்தான் யோவான் 3:14-15 நீங்கள் வாசிக்கலாம். நம் ஆண்டவர் மரணத்தை ஜெயமாக விளங்கியவர். சர்ப்பங்களை போல் சிலுவையிலே, கொல்கத்தா மலையிலே நமக்காக பலியாகி நித்திய ஜீவனை கொடுத்தவர். நிரந்தரமான ஒரு பரலோக வாழ்க்கைக்கு நேராக உங்களையும் என்னையும் நம்மையும் நடத்துகிறவர். எனவே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். எகிப்து தேசத்தில் இருந்து நடத்தின ஆண்டவர், இப்படியெல்லாம் அற்புதங்களை செய்தீங்களே ஆண்டவரே, அதிசயங்களை எங்களுக்கும் செய்யுங்கள் என்று நீங்க ஆண்டவரிடம் பேசுங்க. அடுத்து சங்கீதக்காரர் சொல்லுகிறார். சங்கீதம் 81:10 பாருங்கள். எகிப்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின தேவன் நானே, உன் வாயை விரிவாய் தர நான் நிரப்புவேன். நல்ல நல்ல வார்த்தைகளை பேசுங்க. நெகட்டிவான வார்த்தைகளை பேசாதீங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகளை பேசுங்க. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு முன்பதாக தேவைகள் மலை போல் நிற்கிறது இல்லையா? பிள்ளைகளுடைய படிப்பு, மற்ற தேவைகள் எல்லாம் மலை போல் நிற்கிறது இல்லையா? நீங்கள் வாயை விரிவாய் திறவுங்கள். எல்லாவற்றையும் நிரப்புவார் ஆண்டவர். எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களினால் இந்த மாதம் நிரப்புவார் தெரியுமா? உபாகமம் 7 6-7 பாருங்கள். இந்த பூமியில உங்களையும் என்னையும் ஆண்டவர் பரிசுத்த சந்ததியாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களை பார்க்கிலும் உங்களையும் என்னையும் கடவுள் தெரிந்தெடுத்திருக்கிறாராம். எப்படிப்பட்ட ஜனமாய்? பரிசுத்த ஜனமாய். நீங்களும் நானும் பரிசுத்தத்துக்காக போராட வேண்டும். பாவ சேற்று இருந்து நம்மை தூக்கி அவருடைய சொந்த பிள்ளைகளாய் நம்மளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எனவே பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் பெரிய பணக்காரர்கள் என்று, பெரிய கூட்டம் என்று கடவுள் தெரிந்து கொள்ளவில்லை. சிறிய கூட்டத்தை தான், எளியவனை தான் நம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்க முடியும் என்று அங்கு வேதம் சொல்லுகிறது. தொடர்ந்து அதே உபாகமம் 7 13, 14, 15 பாருங்கள். அங்கு பலவிதமான ஆசீர்வாதங்களினால்
தேவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் என்னையும் ஆசிர்வதிப்பது நிச்சயம். என்ன அது? நான் உன்னில் அன்பு கூறுவேன். நம்ம சொந்தக்கார அவன் விட்டுட்டு போயிட்டான், இவன் விட்டுட்டு போயிட்டான், அவன் என்ன மறந்தான் சொல்றல்ல, மறந்துருங்க. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள கடவுள் உங்களை அன்பு செய்கிறார். அது மட்டுமல்ல, உங்கள் பிதாவுக்கு கொடுப்பேன் என்ற வாக்குத்தத்த பூமியை கொடுப்பாராம். உங்கள் ஆடுகள் ஆசிர்வதிக்கப்படும், மாடுகள் ஆசிர்வதிக்கப்படும், எண்ணெய்கள் ஆசிர்வதிக்கப்படும், திராட்சை ரசங்கள் ஆசிர்வதிக்கப்படும், உங்கள் வயல்வெளி தானியங்கள் ஆசிர்வதிக்கப்படும், உங்கள் திராட்சை செடிகள் கனிகள் பெருகும். அது மட்டுமல்ல, உங்கள் தேசத்தில் உங்கள் குடும்பங்களில் மலட்டுத்தன்மை இருப்பதில்லை. ஆட்டிலையோ மாட்டிலையோ உங்கள் ஜனத்திலேயோ மலட்டுத்தன்மை இருப்பதில்லை. எகிப்தில் வந்த கொள்ளை நோய் ஒன்றும் உங்கள் மேல் வருவது இல்லை. ஒருவேளை சுற்றி நிறைய நோய்கள் இருக்கலாம், ஒன்றும் உங்களை மேற்கொள்வதில்லை. சோர்ந்து போகாதிருங்கள். ஒருவேளை உங்களை யாராவது பகைத்தால், எகிப்தில் வந்த கொடிய ரோகங்கள் அவர்கள் மேல் ஆண்டவர் வர பண்ணி விடுவார். எனவே நீங்கள் மன்னித்து மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணி நீங்கள் இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இந்த மாதம் முழுவதும் வருஷத்தின் நடுவில் வந்திருக்கிற நம்மை ஆண்டவர் எல்லா கிரியைகளிலும் உயிர்ப்பிப்பார். என்ன செய்வார்? நீ எகிப்தில் இருந்து வந்தபோது கண்ட அதிசயங்களை இந்த நாட்களில், இந்த மாதத்தில் காண்பீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கள் நிச்சயமாய் பார்ப்பீர்கள். எல்லா சாபம், பாவம், நோய்கள், எல்லா அந்தகார இருள்கள் எல்லாவற்றையும் இயேசு கல்வாரி சிலுவையிலே விழுங்கிவிட்டார். நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியதுதான் மீதம். எனவே சோர்ந்து போகாதிருங்கள். நாம் ஜெபிப்போமா? நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். கடந்த 5 மாதங்கள் எங்களை கண்ணின் மணி போல் பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தின அன்பு தகப்பனே, இந்த 6வது மாதத்தில் இந்த சப்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, ஒவ்வொரு நபரும் ஒவ்வொரு குடும்பங்களும் அதிசயங்களை காண்பார்களாக, அற்புதங்களை காண்பார்களாக. தேவனே, அதிசயமாய் ஆச்சரியமாய் இவர்களை நடத்தும் ஆண்டவரே. எல்லா சாபங்களும் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா பாவங்களும், மரண போராட்டங்களும், கொடிய ரோகங்களும், நோய்களும், பிணிகளும் மாறட்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய எல்லா அடிமைத்தன ஆவிகளும், எல்லா இயலாமை, இல்லாமை, தரித்திர ஆவிகளை ஆண்டவரே, நீர் மரணத்தை, இப்படிப்பட்ட சாபங்களை, கொடிய தரித்திரங்களை விழுங்கி, மரணத்தை விழுங்கி எங்களுக்கு ஜெயமாய் மாற்றி தந்த இயேசு நாமத்தில் இவர்கள் ஒவ்வொருவரையும், இந்த சப்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எகிப்தில் இருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். இந்த வார்த்தையை உறுதிப்படுத்தும், ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜூன் மாதம் முழுவதும் 2024 எல்லா பிள்ளைகளுக்கு தேவையான, படிப்புக்கு தேவையான பண தேவைகளை எல்லாம் மகிமையாய் சந்தியும். சுகம், பலன், பாதுகாப்பை தாரும். புதிய கல்வி ஆண்டு ஆண்டவரே, ஒவ்வொரு குழந்தைகளுக்கும், ஆசிரியர்களுக்கும், எல்லா கல்வி ஸ்தாபனங்களுக்கும், ஆண்டவரை கல்லூரி ஸ்தாபனங்களுக்கும் விசேஷித்த பாதுகாப்பை, போக்குவரத்திலே, ஸ்கூல் கல்லூரியிலே நீர் பாதுகாப்பை கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் உடைய இரத்த கோட்டைக்குள் அர்ப்பணித்து, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யோவான் 3:30 என்னில் இயேசு உயர நான் குறைய வேண்டிக் கொள்ளுகிறேன் பிதாவே. ஆமென். God bless you.